நாட்டு மாட்டு சாணம் ஜீவாமிர்தம் போன்ற இயற்கை உரங்களை தயாரிக்க மிகவும் சிறந்தது. இதற்கு பல காரணங்கள் உள்ளன. பாக்டீரியாக்கள். நாட்டு மாட்டு சாணத்தில் நன்மை பயக்கும் பல வகையான பாக்டீரியாக்கள் உள்ளன. இந்த பாக்டீரியாக்கள் மண்ணில் உள்ள கரிமப் பொருட்களை உடைத்து தாவரங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வெளியிடுகின்றன. ஊட்டச்சத்துக்கள். நாட்டு மாட்டு சாணத்தில் நைட்ரஜன், பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் போன்ற தாவரங்களுக்கு தேவையான முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன. மண் கட்டமைப்பு. நாட்டு மாட்டு சாணம் மண்ணின் கட்டமைப்பை மேம்படுத்தி மண்ணின் நீர்பிடிப்பு திறனை அதிகரிக்கிறது. இது தாவரங்களின் வேர் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. பூச்சி எதிர்ப்பு. நாட்டு மாட்டு சாணத்தில் உள்ள சில பொருட்கள் பூச்சிகளை விரட்டும் தன்மை கொண்டவை. இது பயிர்களை பூச்சி தொற்றுகளிலிருந்து பாதுகாக்கிறது. சுற்றுச்சூழல் நட்பு. நாட்டு மாட்டு சாணம் ஒரு இயற்கை உரம் என்பதால் சுற்றுச்சூழலுக்கு எந்தவிதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இதனால் தான் நாட்டு மாட்டு சாணம் ஜீவாமிர்தம் போன்ற இயற்கை உரங்களை தயாரிக்க மிகவும் சிறந்தது என்று சொல்கிறோம். கூடுதல் தகவல்கள். பிற விலங்குகளின் சாணம். பிற விலங்குகளின் சாணத்திலும் சில நன்மைகள் இருந்தாலும் நாட்டு மாட்டு சாணம் போன்ற பல நன்மைகள் இல்லை. வணிக ரீதியாக கிடைக்கும் உரங்கள். வணிக ரீதியாக கிடைக்கும் உரங்கள் குறுகிய காலத்தில் நல்ல விளைச்சலை தரலாம் என்றாலும் நீண்ட காலத்தில் மண்வளத்தை குறைத்துவிடும். ஜீவாமிர்தம். ஜீவாமிர்தம் தயாரிக்கும் போது நாட்டு மாட்டு சாணத்துடன் வெல்லம், பயறு மாவு மற்றும் கோமியம் ஆகியவற்றை கலந்து தயாரிக்கப்படுகிறது. இது மண்ணில் உள்ள நன்மை பயக்கும் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கையை அதிகரித்து மண் வளத்தை மேலும் மேம்படுத்துகிறது. உங்கள் தோட்டத்தில் நீங்களே ஜீவாமிர்தம் தயாரித்து பயன்படுத்தி பார்க்கலாம். மேலும் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கேளுங்கள்.